சஹீஹ் முஸ்லிமிலே 1860வது இலக்கம். இது என்னன்னு சொன்னால், எங்களை அதாவது நம்ம எல்லாம் வளமையாக கேள்விப்படக்கூடிய செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர், உங்களது வீடுகளை கபறுகளாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம், உங்கள் வீடுகளை கபறுகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீடுகளை விட்டு ஷைத்தான் என்ன செய்றான்? விரண்டு ஓடுகிறான். ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். இந்த செய்தியை எல்லாரும் நம்ம படிச்சுக்கிறோம், கேட்கிறோம். ஆனா யாரும் வீட்டில் வந்து சூரத்துல் பக்ரா என்ன செய்யறது இல்லை, ஓதுறது இல்லை. அப்படியே ஓதுனா இன்றைக்காவது சூரத்துல் பக்ரா ஓதுவோம் மட்டும் ஃபுல்லா நின்று முடிச்சிடணுமே, 2.5 ஜூஸ் 2.75 ஜூஸ் ஓதி முடிச்சிடும். ஏன் இப்படி நம்ம ஓதுறது தெரியுமா? நமக்கு வந்து சூரத்துல் பக்ராவை நம்ம எப்படி விளங்கி வச்சுக்கிறோம்னு சொன்னா, சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீட்டுக்கு ஷைத்தான் என்ன செய்வதில்லை, விரண்டு ஓடுகிறான்னா, சூரத்துல் பக்ரா ஒரு ஜூஸை விடுங்க, ஒரு பக்கம் ஓதுறதே இன்னைக்கு நிறைய பேர் சாதனையா நினைச்சுக்கிறாங்க. அமலா நினைக்கல, சாதனையா. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டோம், ஒரு பக்கம் ஓதிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பக்கம் ஓதி நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துற லெவல்ல நம்ம ஏய்க்கணும் தெரியுமா? பெரிய ஒரு சுமையை நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஒரு பக்கம் ஓதுறதுக்கு. அந்த ஒரு பக்கத்தை ஓதுறதுக்கு சரியான இடைஞ்சல் அவருக்கு, அவ்வளவு இடைஞ்சல், அவ்வளவு பிரச்சனை எல்லாம் என்ன செய்யும், ஞாபகம் வரும். இந்த ஆக்களுக்கு ஒரு ஜுசு ஓதுறது எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு ஜுசு விடுங்க, சூரத்துல் பக்ரா என்றது குர்ஆன்லயே அதாவது பெரிய சூரா. இதை ஓதுற வீட்டை விட்டு ஷைத்தான் ஓடுறா அப்படி என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்றாங்க. இப்ப இது எப்படி ஓதுறது என்கின்ற விளக்கத்தை எல்லாம் வச்சுக்கின்றதுனால நம்ம ஓதுறது இல்லை. அப்ப நம்ம தவறா இந்த செய்தியை என்ன செஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். ஏன் தவறா புரிஞ்சுக்கிறோம்டா, சூரத்துல் பக்ராவை ஒரு நாள்லயே ஓதி முடிக்கணும்னு விளங்கி வச்சுக்கிறோம். விளங்கிட்டா? இந்த செய்தி நம்ம என்ன விளங்கி வச்சுக்கணும்னு சொன்னா, இன்றைக்கு அப்படின்னா இன்னொரு கேள்வி அதில் இருக்குது. அப்ப டெய்லி சூரத்துல் பக்ராவே ஓத வேண்டி வருமே, மற்ற சூரத்துக்கு என்ன செய்யலாது ஓதலாம். ஏன் நம்ம ஒரு பக்கம் ஓதாதவங்க 2.5 ஜுசு ஓத கிடைக்கிறேன்னா திருப்பி அதான் டெய்லி ஓத வேண்டி வரும். இதுல ஒரு சந்தேகம் வரும். அப்படி இல்லை, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, சூரத்துல் பக்ரா முழுமையை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, பேசவே இல்லை. எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறோன்னா முழுமை என்றது நம்ம விளங்கிக்கின்றது. அப்படி இல்லை, நீங்க ஒரு பக்கம் ஓதினால் எது ஓதினீங்க, சூரத்துல் பக்ரா தான் ஓதினீங்க. இன்றைக்கு என்ன சூரா ஓதினீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, சூரத்துல் பக்ரா ஓதினோம். அல்ல சூரத்துல் பக்ரால ஒரு பகுதி என்ன செஞ்சோம், ஓதினோம். சூரத்துல் பக்ரா 4 பக்கம் ஓதினா என்ன ஓதினீங்க, சூரத்துல் பக்ரா தான் என்ன செய்தீங்க, ஓதுனீங்க. முழு சூரத்துல் பக்ரா ஓதினா எதை ஓதுனீங்க, சூரத்துல் பக்ரா தான் ஓதுனீங்க. எனவே இந்த சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீடுகளில் இருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் அப்படி என்று சொன்னா, முழு சூரத்துல் பக்ராவையும் டெய்லி ஓதணும் என்பது அர்த்தம் அல்ல. உங்கள் வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்பட வேண்டும் என்பது அர்த்தம், அவ்வளவுதான். வீட்டில் என்ன செய்யணும், சூரத்துல் பக்ரா ஓதப்பட வேண்டும் என்பதுதான் அர்த்தம். இந்த அடிப்படையில் நீங்க விளங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு 2 பக்கம் என்ன செய்வீங்க, சூரத்துல் பக்ரால ஓதுவீங்க. அல்லது மனைவிக்கு ஒரு 2 பக்கம் என்ன செய் ஓதுன்னு சொல்லுவீங்க. அல்லது பிள்ளைகளுக்கு என்ன செய்வீங்க, ஒரு 2 பக்கம் சூரத்துல் பக்ரால ஓதுங்கன்னு சொல்லுவீங்க. இப்படி வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற பழக்கம் என்ன செய்யணும், உருவாக வேண்டுமே தவிர 2 அதான் அந்த முழு ஜூஸையும் ஒரு நாள் அந்த முழு பகுதியை ஓதி முடிக்கிறேன்னு சொன்னா, அப்ப இன்றைக்கு ஓடுறவன் நாளைக்கு வருவானே ஷைத்தான். அப்படிதான் நம்ம விளங்க வேண்டி வரும். இது நம்ம தவறாக புரிஞ்சுக்கணும். நம்ம தவறா புரிஞ்ச என்ன நடக்கும் தெரியுமா, செய்ய மாட்டோம், அவ்வளவுதான். நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, தவறா புரிஞ்சு அது பாரமாயிருந்தா அதை செய்ய மாட்டோம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீடுகள் இந்த ஷைத்தான் ஓடுகிறான் சொன்னால், சூரத்துல் பக்ராவை எந்த நாளும் முழுமையாக ஓத வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. இதனால சில வீடுகள்ல நம்ம அவதானிச்சுக்கிறோம்னா, சூரத்துல் பக்ரா சுதேஷ்ட கிராத்த போட்டுறாங்க. நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஓத இல்லாததுக்காண்டி கேசட்டை ஒன் பண்ணிட்டாச்சு. இதை ஏன் போட்டுறாங்க, ஏன்னா நம்மளுக்கு ஓத இயலாது. சூரத்துல் பக்ரா இப்ப கபடியை போக்கல என்ன நினைவு வரும், இந்த மாதிரி நடமோத என்ன வரும், அவர் முக்காவாசி ஓதுவார், கேசட் முக்காவாசி ஓதி இவர் கால்வாசி என்ன செய்வார், ஓதுவார். இதுக்கு அதுக்கு நன்மை இருக்குது, அது கேட்டா தான் நன்மை. கேசட் வீட்டில் போட்டு வச்சுக்கிறதால என்ன செய்யல, நன்மை இல்லை. அதை ஓட விட்டுருக்கிறது அதுல நன்மை இல்லை. நம்ம கேட்கறதுல தான் அதுல நன்மை என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஆடியோவுக்கு எந்த மதிப்பும் இல்லை. உதாரணமாக அதான் போகுது, அதாவது ரெக்கார்டர்ல அதான் போகுது, போன்ல அதானுக்கு பதில் சொல்லணுமா, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரு சொல்ற அதானுடைய நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் சொல்லப்படுற அதானுக்கு தான் பதில் நம்ம என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அப்படி இல்லை என்ன செய்ய வேண்டி வரும், இந்த சேவல் கூறுறது எதுவும் இருக்குது ரெக்கார்டிங்ல. சேவல் கூறுறது கேட்ட ரசூலுல்லாஹ் என்ன செய்ய சொன்னாங்க, அது மலக்கு மாற கன்றிக்கு துவா கேளுங்கன்னு சொன்னாங்க. கேட்கலாமா இப்ப, பிள்ளை விளங்கிட்டா, அது வெறும் ரெக்கார்டு தான். இன்னொரு நாள் வந்து கழுதை ரெக்கார்டர் கொடுத்துருவான், கழுதை ரெக்கார்ட் போட்டு பாதுகாப்பு ரெக்கார்டிங்கெல்லாம் சப்ஜெக்ட் அது.
லைவா என்ன செய்யறது, நடக்கணும். இதே மாதிரி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். கெசட்டை கொண்டு போய் முழுசா ஓதுறது என்ற சிரமம் எதனால வந்தது? ஹதீஸை தவறா விளங்கினதுனால. ஹதீஸை தவறா நம்ம இன்றைக்கு ஒரு பக்கம் ஓதுறதும் 2 பக்கம் ஓதுறதும் 5 பக்கம் ஓதுறதும் சமம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? காலையில் ஒரு பக்கத்தை என்ன செய்ய ஓதுகிற வளமை நம்ம என்ன செய்ய ஓது. ரசூல் அங்க துக்ரா என்ற குறி இல்ல, ஓதப்பட்ட வீடு இல்ல, துக்ரா ஓதப்படுகின்ற வீடு. ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து சைத்தான் என்ன செய்கிறான்? விரண்டு ஓடுகிறான். அன்புள்ள சகோதரர்கள், இது முக்கியம். அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து சைத்தான் ஓடுகிறான். சைத்தான வீட்டிலே வச்சுட்டு இருந்தா அது ஓதினாலும் என்ன செய்யாது, ஓடாதுன்னு புரிஞ்சுக்கிறோம். ஏன்? நம்மளது ஈமானு, நம்ம தக்குவாவும், நம்மளுடைய இக்லாஸும் சரியா இருக்கிறோம். சூரத்துல் பக்ரா அவசரமா ஓதி முடிக்கிறது ஏன்? நாடகத்தை கண்டினியூ பண்றது. எப்படி சைத்தான் ஓடுவான்? உன்னுடைய எண்ணத்திலே சைத்தான் ஓடுற எண்ணம் இல்லை, எண்ணத்திலேயே சைத்தான் ஓடுறத பத்தி ஐடியா இல்லை, அவன் இருக்கிறத பத்தி அதை பத்தியே சட்டை செய்தல. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? இப்ப சைத்தான் ஓடுவானா? சைத்தான் ஓடுற அந்த அந்த ரிசல்ட் எதோட சம்பந்தப்பட்டது? என் இஹ்லாஸோட சம்பந்தப்பட்டது, எனது பிரார்த்தனையோட சம்பந்தப்பட்டது, என் எதிர்பார்ப்போட சம்பந்தப்பட்டது. நீ அடுத்த செகண்ட் அந்த வீட்டிலேயே எல்லா சைத்தானுக்குரிய வழியை நீ வச்சிட்டு இருந்தேன்னு சொன்னா சைத்தான இடமே அதான். இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.